La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La 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 li. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நியூஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்பிபிஎஸும் அண்ட் பிஏஎம்எஸும் சேர்ந்து ஒரு கம்பைண்டாக இன்டர்கிரேட்டட் மெடிசன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸை வந்து ஜிப்மரில் புதுசாக வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்கள் நியூஸ் சேனலில் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அண்ட் தென் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல்லுமே இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பிபிஎஸும் பிஏஎம்எஸும் சேர்ந்து கம்பைன் பண்ணி இன்டர்கிரேட்டடாக ஒரு மெடிசன் வந்து உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து ஜிப்மரில் புதுசாக அந்த இன்டர்கிரேட்டட் கோர்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த கோர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஜிப்மரில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு வந்து நீட் மார்க் தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து ஆயுஷ்க்குமே நீட் மார்க் தான், எம்பிபிஎஸ்க்குமே நீட் மார்க் தான். அது ரெண்டுத்தையும் சேர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரேரான கோர்ஸ். லிமிட்டடாக ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, லிமிட்டட் சீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் லிமிட்டட் சீட்ஸ் கண்டிப்பாக தான் கொடுப்பாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 50 சீட்ஸ் 60 சீட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இன்டர்கிரேட்டட் கோர்ஸில் படிக்க வைப்பாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ப்ரொஃபஷனல் செகண்ட் ப்ரொஃபஷனலுக்கு உண்டான ஸோ சிலபஸ் அண்ட் தென் வந்து என்னென்ன படிக்கணும், என்னென்ன படிக்கலாம், என்னென்ன ஜாயின் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான சர்க்குலர்லாம் சிலபஸ் ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னுமே நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்னும் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இன்னும் சைன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்சிஐஎஸ்எம்லேருந்து இதை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிஷியேட்டிவ்ன்ற போது ஜாயின் பண்ணி ஒரு மெடிசன் வந்து படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஸோ நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக போனால். ஸோ பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து உங்ககிட்ட வந்து வருது ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டா, நீ வந்து என்ன பண்ணுவேன்னா, ஸோ வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டும் யோசிப்பா, தென் வந்து ஆயுஷ்ல வந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி யோசிக்க போகும்போது அவனுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் தென் ட்ரீட்மெண்ட்டுமே ஹோலிஸ்டிக்காக இருக்கும். ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, பாரம்பரிய மருத்துவ முறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹோலிஸ்டிக் ஸோ நம்ம இந்தியன் மெடிசன் மூலமா இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த கோர்ஸ் வந்து நல்லா ரிச் ஆச்சு, நல்ல வேர்ல்ட் வைடா ஆச்சு, கண்டிப்பா வந்து இது வந்து நல்லா வந்து ஸ்கோப் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபியூச்சரில் பெஸ்ட்டாக இருக்கும். நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீட் மார்க் வச்சு தான் இதுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் இந்த கோர்ஸ் வந்து அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமே வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சாலுமே ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ நீட்டில் நிறைய ஸ்கோர் இருக்கும். இதுக்கு லிமிட்டட் சீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? லிமிட்டட் சீட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறமா நல்ல ஸ்கோப் அண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஸோ ஃபர்தராக இவங்க வந்து வான் பண்ணுவாங்க. இது வந்து ரிசர்ச் ஃபீல்டில் ஏற்கனவே 5 இயர்ஸ் வந்து இவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க டைம். ஸோ இப்போ வந்து அந்த 5 இயர்ஸ்க்கு உண்டான முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் அஃபிஷியலாக வந்து இன்னும் வரல. மேபி 1 ஆர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு கூட இன்னும் வரலாம். ஆனால் இந்த கோர்ஸ் உண்டான கம்பைன் பண்ணி பிஏஎம்எஸும் அந்த எம்பிபிஎஸும் சேர்ந்து ஒரு கோர்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியல் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. லைக் வந்து எப்படி நீங்கள் இந்த மெடிசனுக்குள்ளே இந்த மெடிசனை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜஸ்ட் ஒரு டைப் ஆஃப் மெடிசனே வேற. ஸோ சித்தா ஆயுஷ் மெடிசனே வேற அண்ட் தென் வந்து அலோபதி மெடிசனே வேற அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளால வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுமே நிறைய பேர் வந்து அப்போஸுமே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்ம வந்து அந்த எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக இத்தனை வருஷம் காலமாக ஆக்சுவலாக பிரிட்டிஷ்லேருந்து நாம் வந்து அலோபதியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப வந்து 2000 இயர்ஸ் 3 இயர்ஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு மெடிசன் வரப்போகுது. ஸோ ஒரு கோர்ஸ் வந்து வரப்போகுதுன்றது கண்டிப்பாக என்ன கேட்டால் கொஞ்சம் எஃபெக்டிவாக பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த 2 பேரும் கம்பைன் பண்ணி வரதுனால எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து
நல்லாவே இருக்கும் தான் சொல்லுவேன். இப்போ வந்து நீ எம்பிபிஎஸ் படிக்கிறியோ, இல்ல ஆயுஷ் படிக்கிறியோ அது கணக்கு கிடையாது. உன்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, உன் டிசீஸ க்யூர் பண்ணி நீ வந்து நல்ல குணமாக்கி அவன வந்து அனுப்பிச்சு விடுறியான்றது தான் பேச்சு ஆக்சுவலா. அதுதான் மெயின் கிரைட்டீரியாவே. இப்போ வந்து ஒரு டாக்டர் என்ற ப்ரொஃபஷனல்ங்கிறது ஸோ இதுதான். உன்கிட்ட வர பேஷண்ட் கிட்ட நீ வந்து நல்லா வந்து அப்ரோச் பண்ணி ஸோ அவன் டிசீஸ க்யூர் பண்ணி எந்த டிசீஸ்னாலும் சரி ஆக்சுவலா வேர்ல்ட் வைடா இப்போ புதுசு புதுசாலாம் டிசீஸ் வந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா. இதுலேருந்து அந்த டிசீஸ் பரவுதுன்னே தெரியாமலாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டிசீஸ்லேருந்து நம்ம வந்து க்யூர் ஆகி வெளியே வந்து நம்ம வந்து பேஷண்ட்ட வந்து ட்ரீட் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஆக்சுவலா இப்போ வந்து எமர்ஜென்சி மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அலோபதி தான். ஸோ ஆக்சிடென்ட் கேஸோ இல்லாட்டி ஒரு கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் ஸோ இந்த மாரி கேஸஸ்லாம் ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஸோ இந்த மாரி ரொம்ப வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அப்படின்னா கண்டிப்பா அலோபதி தான் ரொம்ப 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 பெஸ்ட் பாய்சனிங் கேசஸ்க்கு. ஸோ இந்த மாரி டைப்லாம் வச்சுக்கோங்க அலோபதி இஸ் பெஸ்ட் அண்ட் வேர்ல்ட் வைட் எல்லாருமே அதுதான் வந்து ட்ரஸ்டட். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது எமர்ஜென்சிக்கு அதை தான் எடுப்பாங்க. இப்போ வந்து கிரானிக் டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டிசீஸ் லைக் வந்து டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷனு அப்புறம் ஸ்கின் டிசீஸு, அல்சரு இந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ்ல இருக்க கிரானிக்கா ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் இந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகும்னா, அப்போ வந்து ஆயுஷ் சைடுல நல்லாவே இதுக்கு வந்து எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி சின்ன குழந்தைங்களுக்குலாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அலோபதியில ட்ரீட் பண்ண முடியாத டிசீஸ் கூட இதுல எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து ஸோ உள் மருந்து, வெளி மருந்து ஸோ உள்ளுக்கும் மெடிசின் எடுத்துக்கிட்டு வெளிப்புறமும் நம்ம வந்து மெடிசின் எடுக்கிறதுனால ரொம்ப வந்து எஃபெக்டிவா இருக்கு ஆக்சுவலா சொல்லப்போனா. ஸோ 2மே கம்பைன் பண்ணி வரம்போது கண்டிப்பா வந்து எமர்ஜென்சி மெடிசன்ஸாவும் டைப் ஆஃப் இருக்கும். அண்ட் தென் வந்து நீ வந்து இதுவும் சேர்ந்து படிக்கிற ஹோலிஸ்டிக்கா ஸோ பிஏஎம்எஸ்ன்றது ஹோலிஸ்டிக் என்ற அப்ரோச்சுமே இருக்கும். இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா இதுல வந்து தமிழ்நாடுன்னு வரும்போது, கண்டிப்பா இப்ப பிஏஎம்எஸ்ங்கிறது எம்பிபிஎஸ் வெர்சஸ் பிஎஸ்எம்எஸ்ன்னு வரப்போகுது. எம்பிபிஎஸ் வெர்சஸ் யுனானி பியூஎம்எஸ், எம்பிபிஎஸ் வெர்சஸ் பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி கோர்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸுமே எடுத்துருவாங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான போச்சு ஒரு வேர்ல்டு வைடாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ காலேஜஸ்குள்ளே இந்த மாதிரி கோர்சஸும் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா சொல்ல வரேன். நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் முக்கியமா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர் 1 ஆர் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ல வந்து இந்த மாரி கம்பைன் பண்ணி கோர்ஸும் வரப்போகுது. இப்போ வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாக்டர் ஒண்ணு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து பிஏ, சித்தா படிச்சாரு. எம்டியும் படிச்சுட்டாரு ஆக்சுவலா. எம்டி படிச்சு இந்த நீட் எல்லாம் வந்துச்சுல்ல. ஸோ நீட் எழுதி அவர் வந்து மறுபடியும் எம்பிபிஎஸ் பண்ணாரு. ஸோ இங்க ஒரு 8 வருஷம், அப்புறம் இங்க ஒரு 5 வருஷம், 13 வருஷம் ஆக்சுவலா படிச்சு, இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காருன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா சொல்லப்போனா எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய வந்து இது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க ஆக்சுவலா. சக்ஸஸ்ஃபுல்லா இல்லாமலாம் இல்ல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. ஸோ இனிமேலுக்கு ஒரு கோர்ஸா அவங்க வந்து கொண்டு வரும்போது, கம்பைன் பண்ணி கொண்டு வரும்போது, என்னென்னலாம் வந்து சிலபஸ் இருக்க போகுது, என்னென்னலாம் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வந்து இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி கோர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும் 2 பேரும் இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் கைஸ் இந்த மாதிரி எஃபெக்டிவான ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீ ஏதாச்சும் பத்தி பேசணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஸோ உங்க கமெண்ட் செக்ஷன் மூலமா கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமா லைக் இருக்கோ அதை பத்தி நாம வந்து தாராளமா பேசலாம். ஓகேங்களா? அண்ட் தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மௌலிஷங்கர் இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லாட்டி அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் சித்தர் குரல் இருக்கு. நீங்க வந்து டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் தட்ஸ் இட். பை பை.